டிசம்பர் 17, 1903 அன்று ரைட் சகோதரர்கள் முதலில் வானில் பறந்தனர். அதன் பிறகு விமான போக்குவரத்து உலகையே மாற்றியது. உலகளாவிய பயணத்தை வேகமாகவும் அனைவரும் பயன்படுத்தும் வகையாக ஆக்கியுள்ளது. இருப்பினும் இந்த முன்னேற்றம் பல உயிர்களை பழிவாங்கியுள்ளது மற்றும் பல விமான விபத்துக்கள் பறப்பதில் உள்ள உள்ளார்ந்த அபாயங்களை நமக்கு நினைவூட்டுகின்றன. இன்று வரலாற்றில் மிக மோசமான 10 விமான விபத்துகளை ஆராய்வோம். அவற்றுக்கான காரணங்கள், அதனால் ஏற்பட்ட உயிர் இழப்புகள் மற்றும் விமான பாதுகாப்பில் அவற்றின் தாக்கம் ஆகியவற்றை பார்ப்போம். நம்பர் 10. அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் 191 சிகாகோவில் உள்ள ஓஹேர் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் சர்வதேச விமான நிலையத்திற்கு வழக்கமாக செல்லும் உள்நாட்டு பயணிகள் விமானமாகும். மே 25, 1979 அன்று 258 பயணிகள் மற்றும் 13 பணியாளர்களுடன் லாஸ் ஏஞ்சல்ஸ் சர்வதேச விமான நிலையத்திற்கு பறக்க திட்டமிடப்பட்டது. அன்று மதியம் ஓடுபாதையில் இருந்து புறப்பட்டது. புறப்படும் சுழற்சியின் போது நம்பர் 1 இன்ஜின் இடது இறக்கையிலிருந்து எதிர்பாராத விதமாக கழன்று போனது. அதனுடன் இறக்கையின் 3 அடி நீளமுள்ள பகுதியை கிழித்தெறிந்தது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த விமானம் தரையை நோக்கி அதிவேகமாக சென்றது. விமான நிலைய ஓடுபாதையின் முடிவில் இருந்து சுமார் 4600 அடி தூரம் பயணித்த பிறகு தரையில் விழுந்து விபத்துக்குள்ளானது. விமானத்தில் இருந்த 271 பேரும் தரையில் இருந்த 2 பேரும் கொல்லப்பட்டனர். 273 இறப்புகளுடன் இது அமெரிக்காவில் நிகழ்ந்த மிக மோசமான விமான விபத்துகளில் ஒன்றாகும். நம்பர் 9. பிப்ரவரி 19, 2003 அன்று ஈரான் இலியுஷன் 76 விமானம் இஸ்லாமிய புரட்சிப்படையின் வீரர்களை ஏற்றிக்கொண்டு சாஹேடன் விமான நிலையத்திலிருந்து கெர்மன் விமான நிலையத்திற்கு பறந்து கொண்டிருந்தது. விமானத்தில் 257 பயணிகள் மற்றும் 18 பணியாளர்கள் இருந்தனர். 4 என்ஜின்களைக் கொண்ட இந்த போக்குவரத்து விமானம் மோசமான வானிலையில் பறந்து கொண்டு இருந்தது. சுமார் மாலை 5:30 அளவில் விமானப் போக்குவரத்து கட்டுப்பாட்டுடன் தொடர்பை இழந்தது. அதே நேரம் விமானம் ராடாரில் இருந்து காணாமல் போனது. கடைசியாக விமானம் பறந்து கொண்டு இருந்த பகுதியில் கடுமையான புயல் காற்று வீசியதாக தெரியவந்தது. அதே நேரத்தில் அப்பகுதியில் உள்ள கிராம மக்கள் பெரும் வெடிச்சத்தம் கேட்டதாக தெரிவித்தனர். டெஹ்ரானில் இருந்து சுமார் 800 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கெர்மன் விமான நிலையம். அதன் தென்கிழக்கில் உள்ள சிர்ச் மலைகளில் விமானம் மோதி விபத்துக்குள்ளானது தெரியவந்தது. விமானத்தில் பயணம் செய்த 275 பேரில் யாருமே பிழைக்கவில்லை. இந்த விபத்து ஈரானிய மண்ணில் நடந்த 2வது மிக மோசமான விபத்து ஆகும். நம்பர் 8. ஈரான் ஏர் விமானம் 655 தெஹ்ரானில் இருந்து ஈரானின் பந்தரபாஸ் சர்வதேச விமான நிலையம் வழியாக துபாய்க்கு செல்லும் பயணிகள் விமானமாகும். இந்த விமானத்தில் 274 பயணிகள் மற்றும் 16 பணியாளர்கள் இருந்தனர். ஜூலை 3, 1988 அன்று காலை ஈரானின் பந்தரபாஸ் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து காலை 10:17 அளவில் விமானம் புறப்பட்டது. இந்த விமானம் பாரசீக வளைகுடா வழியாக துபாய் விமான நிலையத்திற்கு பறந்து கொண்டு இருந்தது. அன்று காலை அமெரிக்க கடற்படை போர்க்கப்பலான யுஎஸ்எஸ் வின்சென்ஸ் அதே வழியாக கடலில் சென்று கொண்டிருந்தது. அதன் ஹெலிகாப்டர் ஒன்று பறந்து கொண்டிருந்தபோது ஈரானிய ரோந்து கப்பல்களால் சுடப்பட்டது. உடனே அமெரிக்க போர்க்கப்பல் ஈரானிய ரோந்து படகுகளை தாக்க பின்தொடர்ந்தது. அதே நேரத்தில் வானில் பறந்து கொண்டு இருந்த ஈரான் ஏர் விமானம் போர்க்கப்பலின் ரேடாரில் தென்பட ஆரம்பித்தது. உடனே அமெரிக்க போர்க்கப்பல் விமானத்திற்கு அடையாளம் காட்டிக் கொள்ளுமாறு செய்திகளை அனுப்பியது. ஆனால் எந்த செய்தியும் திரும்ப வராததால் அது ஈரானிய விமானப்படையின் டாம்கேட் போர் விமானமாக இருக்கும் என்று கருதப்பட்டது. விமானம் தொடர்ந்து அமெரிக்க போர்க்கப்பலை நோக்கி வந்ததால் காலை 10:24 அளவில் 2 ஏவுகணைகளை அனுப்பியது. சுமார் 20 வினாடிகளில் 2 ஏவுகணைகளும் விமானத்தை தாக்கியது.
விமானம் உடனடியாக 3 துண்டுகளாக வெடித்து சிதறி கடலில் விழுந்தது. விமானத்தில் இருந்த 290 பயணிகள் மற்றும் பணியாளர்களில் யாரும் உயிர் பிழைக்கவில்லை. நம்பர் 7. மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் 17 ஆம்ஸ்டர்டாமில் இருந்து கோலாலம்பூருக்கு திட்டமிடப்பட்ட பயணிகள் விமானம். இந்த விமானத்தில் 283 பயணிகள் மற்றும் 15 பணியாளர்கள் இருந்தனர். ஜூலை 17, 2014 அன்று மதியம் 12:31 அளவில் மலேசியா ஏர்லைன்ஸ் விமானம் ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டது. திட்டமிட்டபடி விமானம் உக்ரைன் நாட்டின் மீது 33,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்தது. பின்னர் உக்ரைனிய நகரமான டினிப்ரோபெட்ரோவ்ஸ்கைச்சை தாண்டிய பிறகு 35,000 அடி உயரத்திற்கு சென்றது. ஆனால் மாலை 4:20 அளவில் விமானி அறைக்கு சற்று மேலே இடப்புறமும் விமானத்திற்கு வெளியே ஒரு தரையில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை வெடித்தது. ஏவுகணையின் வெடிப்பு விமானி அறையை கடுமையாக சேதப்படுத்தியது மற்றும் அதில் இருந்த 3 பணியாளர்களை உடனடியாக கொன்றது. மேலும் விமானம் வெடித்து சிதறி முன்பகுதி, நடுத்தர மற்றும் பின் பகுதிகள் 3 பிரிவுகளாக கிழிந்து விமானம் வேகமாக விழுந்து தரையில் மோதி சிதறியது. இந்த விபத்தில் 283 பயணிகள் மற்றும் 15 பணியாளர்கள் கொல்லப்பட்டனர். நம்பர் 6. சவுதியா ஃப்ளைட் 163 பாகிஸ்தானின் கராச்சியிலிருந்து சவுதி அரேபியாவின் ஜெட்டாவுக்குச் செல்லும் பயணிகள் விமானமாகும். இந்த விமானத்தில் 287 பயணிகள் மற்றும் 14 பணியாளர்கள் இருந்தனர். போகும் வழியில் சவுதி அரேபியாவின் ரியாத் விமான நிலையத்தில் இறங்கி சில பயணிகளை ஏற்றிக்கொண்டு 19 ஆகஸ்ட் 1980 அன்று ஜெட்டா நகருக்கு இரவு 9:08 அளவில் விமானம் புறப்பட்டது. விமானம் புறப்பட்டு 7 நிமிடங்களுக்குப் பிறகு சரக்கு பெட்டிகள் உள்ள பகுதியில் இருந்து புகை வரத் தொடங்கியது. எனவே விமானம் ரியாத் விமான நிலையத்திற்கு திரும்ப முடிவு செய்தது. இரவு 9:36 அளவில் தரையிறங்கியதும் விமான நிலைய தீயணைப்பு வீரர்கள் விமானத்திற்கு விரைந்தனர். ஆனால் அவர்கள் அங்கே செல்லும் முன் விமானத்தின் பின்புறத்தில் உள்ள ஜன்னல்கள் வழியாக தீப்பிழம்புகள் எரிய ஆரம்பித்தன. வெறும் 3 நிமிடங்களில் மொத்த விமானமும் தீயில் எரிந்து நாசமானது. இதனால் விமானத்தில் இருந்த 287 பயணிகள் மற்றும் 14 பணியாளர்கள் இறந்தனர். சவூதி அரேபியாவின் வரலாற்றிலேயே நிகழ்ந்த மிக மோசமான விமான விபத்து இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்பர் 5. ஏர் இந்தியா விமானம் 182 மாண்ட்ரீல், லண்டன், டெல்லி, மும்பை வழித்தடத்தில் இயங்கும் பயணிகள் விமானம். ஜூன் 23, 1985 அன்று இந்த விமானத்தில் 268 கனேடிய குடிமக்கள், 27 பிரிட்டிஷ் குடிமக்கள் மற்றும் 24 இந்திய குடிமக்கள் உட்பட 329 பேர் பயணம் செய்தனர். இந்த விமானம் மாண்ட்ரீல் மிராபெல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து மதியம் 1 மணி அளவில் லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்திற்கு புறப்பட்டது. விமானம் சுமார் 31,000 அடி உயரத்தில் அயர்லாந்திற்கு அருகே பறந்து கொண்டிருந்த போது ஒரு சூட்கேஸில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு வெடித்தது. இதனால் நடுவானில் விமானம் வெடித்து சிதறியது. வெடித்து சிதறிய விமானம் தென்மேற்கு ஐரிஷ் கடற்கரையிலிருந்து 190 கிலோமீட்டர் தூரத்தில் கடலில் விழுந்தன. இந்த குண்டு வெடிப்பில் 22 பணியாளர்கள் மற்றும் 307 பயணிகள் கொல்லப்பட்டனர். அதில் 132 உடல்கள் மட்டுமே மீட்கப்பட்டன. 197 பேரின் உடல்கள் கிடைக்கவில்லை. ஏர் இந்தியா விமானம் 182 குண்டுவெடிப்பு கனடா வரலாற்றில் நிகழ்ந்த மிக மோசமான பயங்கரவாத தாக்குதல் ஆகும். நம்பர் 4. துருக்கி ஏர்லைன்ஸ் விமானம் 981 இஸ்தான்புல் எசில்கோய் விமான நிலையத்திலிருந்து லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்திற்கு திட்டமிடப்பட்ட விமானமாகும். மார்ச் 3, 1974 அன்று 11 பணியாளர்கள் உட்பட 346 பயணிகளை ஏற்றிச் சென்றது. இந்த விமானத்தில் சரக்கு ஏற்றும் இடத்தை அதிகரிக்க சரக்கு பிரிவின் கதவுகள் வெளிப்புறமாக திறக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டு இருந்தது. மார்ச் 3 அன்று சரக்கு ஏற்றப்பட்ட பின்
பணியாளர்கள் இந்த கதவை சரியாக மூடவில்லை. விமானம் இஸ்தான்புல்லில் இருந்து காலை 7:57 அளவில் புறப்பட்டு 11:02 அளவில் பாரிஸின் ஓர்லி சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியது. பின்னர் சில பயணிகளை ஏற்றுக்கொண்டு லண்டனில் உள்ள ஹீத்ரோ விமான நிலையத்திற்கு மதியம் 12:32 அளவில் ஓர்லி விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டது. விமானம் 23,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்தபோது பின்புற சரக்கு கதவு வெடித்து சிதறியது. கதவு வெடித்ததில் விமானத்தை கட்டுப்பாடு செய்யும் கேபிள்கள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டன. திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்த விமானம் 77 வினாடிகளுக்குப் பிறகு பிரான்சில் உள்ள எர்மனோன்வில்லே காட்டில் விழுந்து நொறுங்கியது. அதிவேகத்தில் விழுந்த விமானம் ஆயிரக்கணக்கான துண்டுகளாக சிதறியது. அதில் இருந்து 346 பயணிகள் மற்றும் பணியாளர்கள் கொல்லப்பட்டனர். இதுவே பிரான்சில் நிகழ்ந்த மிக மோசமான விமான விபத்து ஆகும். நம்பர் 3. நவம்பர் 12, 1996 அன்று சவூதி அரேபியன் ஏர்லைன்ஸ் விமானம் 763 டெல்லியில் இருந்து 312 பேருடன் சவூதி அரேபியாவில் உள்ள ஜெட்டாவிற்கு புறப்பட்டது. அதில் 40 நேபாளிகள், 3 அமெரிக்கர்கள், 215 இந்தியர்கள் மற்றும் 12 பணியாளர்கள் இருந்தனர். அதே நேரத்தில் கஜகஸ்தான் ஏர்லைன்ஸ் விமானம் 1907 சிம்கெண்ட் கஜகஸ்தானில் இருந்து டெல்லிக்கு வந்து கொண்டு இருந்தது. இந்த விமானத்தை கிர்கிஸ்தானைச் சேர்ந்த ஒரு நிறுவனம் வாடகைக்கு எடுத்து இருந்தது. பயணிகளில் பெரும்பாலும் இந்தியாவில் சுற்றிப் பார்க்க ரஷ்ய கிர்கிஸ் குடிமக்கள் மற்றும் 13 கிர்கிஸ் வர்த்தகர்கள் ஆகும். சுமார் 6:32 அளவில் கஜகஸ்தான் ஏர்லைன்ஸ் விமானம் டெல்லியில் தரையிறங்குவதற்காக கீழே இறங்கிக் கொண்டிருந்த போது சவுதி விமானம் மேலே ஏறிக்கொண்டு இருந்தது. சில தகவல் தொடர்பு பிழைகள் காரணமாக 2 விமானங்களும் ஒரே உயரத்திலும் எதிரெதிர் திசைகளில் பயணித்துக் கொண்டு இருந்தன. மாலை 6:40 அளவில் கஜகஸ்தான் ஏர்லைன்ஸ் விமானத்தின் இடது இறக்கை சவூதி விமானத்தின் இடது இறக்கை மீது மோதியது. 2 விமானங்களும் நடுவானில் வெடித்து சிதறின. இந்த விபத்தில் 2 விமானங்களிலும் இருந்து 349 பேரும் பலியாகினர். இதுவே இந்தியாவில் நடந்த மிக மோசமான விமான விபத்து ஆகும். நம்பர் 2. ஜப்பான் ஏர்லைன்ஸ் விமானம் 123 டோக்கியோவிலிருந்து ஜப்பானின் ஒசாகாவிற்கு செல்லும் பயணிகள் உள்ளூர் விமானம் ஆகும். ஜப்பானில் ஓபோன் திருவிழா விடுமுறையின் காரணமாக பல ஜப்பானியர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு இந்த விமானத்தில் சென்று கொண்டு இருந்தனர். விமானத்தில் 15 பணியாளர்கள் மற்றும் 509 பயணிகள் உட்பட 524 பேர் இருந்தனர். ஏறக்குறைய ஒரு மணிநேர தாமதத்திற்குப் பிறகு விமானம் டோக்கியோவில் உள்ள ஹனேடா விமான நிலையத்திலிருந்து மாலை 6:12 அளவில் புறப்பட்டது. சுமார் 7 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த விமானம் ஒரு சிறிய விபத்தை சந்தித்தபோது சேதம் தவறுதலாக சரி செய்யப்பட்டு விமானம் சேவைக்கு திரும்பியது. புறப்பட்ட 12 நிமிடங்களுக்குப் பிறகு மாலை 6:24 அளவில் இதற்கு முன் பழுதடைந்த பாகம் உடைந்தது. இதனால் ஏற்பட்ட டீகம்ப்ரஷன் வால்வின் பெரும்பகுதியை கிழித்தெறிந்து இது விமானத்தின் கட்டுப்பாடுகளை முடக்கியது. பல நிமிடங்களுக்கு விமானிகள் விபத்தில் இருந்து விமானத்தை காப்பாற்ற முயன்றனர். ஆனால் மாலை 6:58 அளவில் தகமகஹாரா மலையின் உச்சியில் இருந்த மரங்களின் மீது வலதுபுற எஞ்சின் மோதியது. இந்த விபத்தில் 15 பணியாளர்கள் மற்றும் 509 பயணிகளில் 505 பேர் கொல்லப்பட்டனர். 4 பேர் மட்டுமே உயிர் பிழைத்தனர். இந்த விபத்து விமான போக்குவரத்து வரலாற்றில் 2வது மிக மோசமான விமான விபத்து ஆகும். நம்பர் 1. மார்ச் 27, 1977 அன்று 248 பயணிகளுடன் KLM விமானம் 4805 மற்றும் 396 பயணிகளுடன் பானாம் விமானம் 1736 ஸ்பெயினின் கேனரி தீவுகளில் உள்ள டெனரிஃப் விமான நிலையத்தில் தரையிறங்கியது. கிரான் கனாரியா விமான நிலையத்தில் வெடிகுண்டு மிரட்டல் காரணமாக டெனரிஃபுக்கு திருப்பிவிடப்பட்ட பல விமானங்களுடன் இந்த 2 விமானங்களும் இருந்தன.
இதன் காரணமாக விமான நிலையம் கடுமையான நெருக்கடியில் இருந்தது. டாக்ஸிவேயில் நிறுத்தப்பட்டிருந்த விமானங்களால் கடுமையான நெரிசல் ஏற்பட்டது. அதனால் புறப்பட்ட வேண்டிய விமானங்கள் ஓடுபாதையில் சென்று யூ டர்ன் எடுத்து பறக்க வேண்டியதாக இருந்தது. அது மிகவும் பனிமூட்டமான நாளாக இருந்ததால் விமான நிலையம் முழுவதும் அடர்ந்து மூடுபனி இருந்தது. எனவே அந்த நாளில் விமானிகள் மற்றும் கட்டுப்பாட்டு கோபுரத்தின் அதிகாரிகள் விமான ஓடுபாதையை சரியாக பார்க்க முடியவில்லை. KLM விமானம் ஓடுபாதையில் சென்று யூ டர்ன் எடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டது. ஆனால் புறப்பட அனுமதி கொடுக்கப்படவில்லை. அதே நேரத்தில் பானாம் விமானம் KLM விமானத்தை பின்தொடரச் சொல்லப்பட்டது. ஆனால் 3ஆம் எண் பாதை வழியாக ஓடுபாதையை விட்டு வெளியேற அறிவுறுத்தப்பட்டது. அன்று கடுமையான பனிமூட்டம் காரணமாக 3ஆம் எண் பாதையை பானாம் விமானம் பார்க்காமல் ஓடுபாதையில் நகர்ந்து கொண்டிருந்தது. அதன் விமானிகள் ஓடுபாதையில் இருந்து வெளியே செல்ல பாதையை தேடிக் கொண்டிருந்தார். இதற்கிடையில் KLM விமானம் ஓடுபாதையின் முடிவை அடைந்து யூ டர்ன் எடுத்தது. விமான கட்டுப்பாட்டு அறைக்கு அவர்கள் தகவல் கொடுக்கிறார்கள். அவர்களை காத்திருக்க கட்டுப்பாட்டு அதிகாரிகள் சொல்கிறார்கள். ஆனால் தகவல் தொடர்பு பிழை காரணமாக KLM புறப்பட ஆரம்பிக்கிறது. அதிவேகத்தில் ஓடுபாதையில் வந்த KLM விமானம் அப்போதுதான் ஓடுபாதையில் இருந்த பானாம் விமானத்தை பார்க்கிறது. ஆனால் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. அதிவேகத்தில் KLM விமானம் பானாம் விமானத்தின் மீது மோதுகிறது. இந்த கோர விபத்தில் KLM விமானத்தில் இருந்த 248 பேரும் பானாம் விமானத்தில் இருந்து 396 பேரில் 335 பேரும் கொல்லப்பட்டனர். இந்த விபத்தில் வெறும் 61 பேர் மட்டுமே உயிர் பிழைத்தனர். மொத்தம் 583 இறப்புகளுடன் இந்த விபத்து விமான வரலாற்றிலேயே மிக மோசமான விபத்து ஆகும். இதோடு இந்த எபிசோட் முடிவு அடைகிறது. இந்த எபிசோட் பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள். வேறொரு தலைப்பை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.